பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியாகிய இயேசுவின் நாமத்தினால் இதை பார்க்கிற எல்லா ராஜாக்களையும் ராணிகளையும் வாழ்த்துகிறேன். ராஜரீக அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய தொடங்கிவிட்டது. நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, அறிக்கையிடுகிறீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இன்றைக்கி இந்த ராஜரீக அபிஷேகத்துடைய ஒரு விசேஷமான ஒரு காரியம் என்னென்னா, போன தடவை நம்ம பார்த்தோம், உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முதுகு காட்டுவார்கள். இன்றைக்கி என்னென்னா, உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக எழுதின சட்டங்கள் முறிக்கப்படுவது. சட்டங்கள் முறிக்கப்படுகிறது. உங்களுக்கு விரோதமாய் பேசப்பட்ட, உங்களுக்கு தீமையாய் எழுதப்பட்ட எல்லா சட்டமும் முறிக்கப்படுகிறது. ராஜரீக அபிஷேகத்துக்கு விரோதமாய் எல்லா தவறான தீர்ப்புகளும் இன்றைக்கு முறிக்கப்படுகிறது. எஸ்தர் புஸ்தகத்தில் பார்க்கும்போது, யூத குலத்துக்கு ஒரே ஒரு தனி மனிதன் மேல் இருந்த கோபத்தை நிமித்தம், மொர்தகாய்ங்கிற மனுஷன் மேல் இருந்த கோபத்தை அந்த யூத குலத்துக்கே காண்பிக்கிறான் ஒரு மனுஷன். ஆமான்கிற மனுஷன் என்ன பண்ணுறான், மொத்த யூத குலத்தையும் கொலை செய்வதற்கு ஒரு நாளை நியமித்து, அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு சட்டத்தை, ஒரு லாவை கிரியேட் பண்ணி ராஜாவுடைய கையெழுத்தை போட்டு சீலை குத்தி அந்த ராஜாவுடைய எல்லைக்கு எல்லாம் அனுப்பிட்டான். வேகமாக போகுது, செய்தி போகுது, சத்துருக்களை நீங்கள் எல்லாம் கொல்லுங்க, யூதர்களை கொலை செய்யுங்க அப்படிங்கிற ஒரு சட்டம் போயிட்டு இருக்குது. அதனால் அந்த நகரமே கலங்கிடுச்சுன்னு நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் அதை பார்த்துட்டு சும்மா இருக்கல. ராஜரீக அபிஷேகம் இருக்கக்கூடிய ஜனங்களுக்காய் அவர் வழக்காடுகிறவர். கொஞ்ச நாளில் கதை சூழ்நிலை மாறுகிறது. எதிராக இருந்த ஆமான் வெட்கப்படுகிறான், அவமானப்படுகிறான். அவன் வைத்த அதே தூக்கு மரத்தில் அவனே சாகுறான். சட்டம் மாறுது. மொர்தகாய், எஸ்தர், அவனோடு சேர்ந்த கூட்டம் தொடர்ந்து ஜெபிச்சதோடைய விளைவு என்னன்னா, என்னைக்கு இந்த ஜனங்கள் கொலை செய்யப்படணும்னு எழுதினாங்களோ அந்த சட்டம் திரும்ப என்ன செய்யப்படுதுன்னா நிராகரிக்கப்பட்டு அந்த சட்டத்தை முறித்து, அது மட்டும் இல்லை, யூதர்கள் யாரெல்லாம் யூதர்களுக்கு விரோதமாக இருக்காங்களோ அவர்களை கொள்ளையிடக்கூடிய புதிய சட்டத்தோட அஞ்சற்காரர்கள் விரைந்தார்களாம். நகரம் சந்தோஷமாயிடுச்சுன்னு நம்ம படிக்கலாம். இதுவரை உங்களுக்கு விரோதமாய் உங்களை கொலை செய்யும்படிக்கு, உங்கள் வாழ்க்கையை சீர்குலைக்கும்படிக்கு, உங்களுக்கு தீமை செய்யும்படிக்கு இருக்கக்கூடிய எல்லா சட்ட திட்டங்களும் முறிக்கப்படுகிறது. லிட்ரலாக உங்களுக்கு கூட சில கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கலாம். பொய்யான கேஸ் உங்கள் மேலே போட்டிருக்காங்களா? இந்த ராஜரீக அபிஷேகம் அப்படிப்பட்ட பொய்யான சட்டங்களை, பொய்யான கேஸ்களை முறிக்கிறது. உங்களுக்கு விரோதமாய் பேசின எல்லா நாவுகளும் வெட்கப்பட போகுது. புதிய சட்டம் உங்களுக்காக ஏற்றப்பட போகுது. இன்றைக்கி கூட நம்முடைய தேசத்தில் அநேக இடங்களில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கிறது. அது இப்போ உங்களுக்கு எனக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, அதை நம்ம நிராகரிப்போம். அது மட்டும் இல்லை, கொலைசி 2வது அதிகாரத்தில் 14 வசனம் அழகான வசனம் இருக்குது. நமக்கு எதிரான கட்டளைகளை, கையெழுத்துக்களை கர்த்தர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே முறித்து போட்டார்னு நாம் வாசிக்கிறோம். சிலுவையிலே மனு குலத்துக்கு விரோதமாக இருந்த கையெழுத்து, பாவத்தினால் உண்டாகக்கூடிய பெரிய நித்திய மரணத்து அப்படிங்கிற கையெழுத்தை குலைத்து போட்டாராம். உங்களுக்கும் எனக்கும் வர வேண்டிய நித்திய மரணம்ங்கிற கையெழுத்தை குலைத்து போட்டார் சிலுவையில். இன்னைக்கு அதே கையெழுத்து உங்களுக்காக பர்சனலாக உங்கள் வாழ்க்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா கையெழுத்தையும் முறிக்கிறது. உங்களுக்கு விரோதமான சட்டங்கள் முறிக்கப்படுகிறது. உங்களுக்கு ஆதரவான, நமக்கு ஆதரவான நல்ல சட்டங்கள் தேசத்தில் இயற்றப்படக்கூடியது. ராஜரீக அபிஷேகம் இருக்கக்கூடிய உங்களுக்கு சட்டத்தை முறிக்கவும் சட்டத்தை இயற்றவும் சகல அதிகாரமும் பரலோகம் கொடுத்துருக்குது. தைரியமாக முறிங்க. இயேசுவின் நாமத்தினால் எனக்கு விரோதமாய் கையெழுத்திடப்பட்டிருக்கிற எல்லா சட்டங்களையும் நான் முறிக்கிறேன்னு சொல்லுங்க. புதிய சட்டத்தை உங்கள் வாயினால் அறிக்கையிடுங்க. என் தேசத்திற்கு நன்மை, என் வாழ்க்கைக்கு நன்மை அப்படிங்கிற சட்டத்தை என் வாயினால் நான் அறிக்கையிடுகிறேன்னு சொல்லி மொர்தகாய் எப்படி ஒரு சட்டத்தை, புது சட்டத்தை ஏற்றினாரோ, நீங்களும் உங்கள் நல்வாழ்வுக்கு நல்ல சட்டங்களை வாயினால் அறிக்கையிடுங்க. நிச்சயம் இந்த பலனை உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.